அதிமுக ஆட்சிக்கு வந்தால் முதியோர் ஓய்வூதியம் 2000ஆக உயர்த்தி வழங்கப்படும் உள்ளிட்ட 5 வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட நிலையில் அதற்கு அமைச்சர்கள் ரகுபதி, பெரியகருப்பன் ஆகியோர் எதிர்வினையாற்றியுள்ளனர். அதனை தற்போது பார்க்கலாம். முதியோர் உள்ளிட்டோருக்கான ஓய்வூதியங்கள் 2000ஆக உயர்வு. சமூக ஓய்வு திட்டத்தின் கீழ் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும். மேலும் முதியோர் விதவை பெண்கள், முதிர்கன்னிகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 3ஆம் பாலினத்தவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் ரூபாய் 1200 இருந்து 2000ஆக உயர்த்தி வழங்கப்படும். வங்கியில் பெற்ற கல்விக்கடன் தள்ளுபடி. மாணவர்கள், இளைஞர்கள், பெற்றோர்கள் நலன் காக்கும் பொருட்டு வங்கிகள் பெற்ற கல்விக்கடன் தள்ளுபடி செய்யும் வகையில் அத்தொகையை அரசே ஏற்கும். வாழ்வாதார உதவியாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும். அதிமுக ஏதோ தாங்களும் இருக்கிறோம் என்பதற்காக முந்தி எடுத்துக்கொண்டு தவணை முறையில் தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாக்குறுதிகள் எல்லாம் கடந்த காலங்களில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள், பல்வேறு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. ஆகவே வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடியவர்கள் கொடுக்கின்ற வாக்குறுதிகளை மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை. ஆகவே அவர்கள் வண்டியாக வாக்குறுதிகளை கொடுத்தாலும் மக்கள் அவர்களை நம்புவதற்கு தயாராக இல்லை. உரிய நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலான வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுப்பார்கள். அதாவது எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார் என்று நான் பார்க்கிறேன். ஏனென்றால் அவர் கொடுக்கிற வாக்குறுதிகள் அவருடைய காலத்தில் நிறைவேற்ற முடியாதவை. அவை நிறைவேற்ற முடியாது என்று சொன்ன வாக்குறுதிகளை அவர் இப்பொழுது திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இன்னொன்று எடுத்துக்கொண்டீங்கன்னா, கட்டணம் இல்லாத பேருந்து இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கார், ஆண்களுக்கு தரப்போறேன்னு சொல்லி. அன்றைக்கு பெண்களுக்கு கட்டணம் இல்லாத பேருந்து என்று சொன்னவுடன் எப்படி சாத்தியம்? இது அரசையே முடக்க போய் செய்யக்கூடிய செயல். எனவே இதுவும் சாத்தியமில்லாது என்று சொன்னார். அப்படி எல்லாவற்றையும் அன்றைக்கு சாத்தியமில்லை என்று சொன்ன வாய்தான் இன்றைக்கு இதையெல்லாம் கொண்டு வரப்போகிறேன் என்று சொல்லுகிறது என்று சொன்னால், அவர் முழுக்க பொய் சொல்லுகிறார். அவரால் இதில் ஒன்றை கூட அவரால் நிறைவேற்ற முடியாது. அவருடைய காலத்திலும் எதையுமே அவர் நிறைவேற்றவில்லை. அதிமுக ஆட்சிக்கு வந்தால் முதியோர் ஓய்வூதியம் 2000ஆக உயர்த்தி வழங்கப்படும் உள்ளிட்ட 5 வாக்குறுதிகளை எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட நிலையில் அதற்கு அமைச்சர்கள் ரகுபதி, பெரியகருப்பன் ஆகியோர் எதிர்வினையாற்றியுள்ளனர். அதனை தற்போது பார்க்கலாம். முதியோர் உள்ளிட்டோருக்கான ஓய்வூதியங்கள் 2000ஆக உயர்வு. சமூக ஓய்வு திட்டத்தின் கீழ் முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை வழங்கப்படும். மேலும் முதியோர் விதவை பெண்கள், முதிர்கன்னிகள், கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள், மாற்றுத்திறனாளிகள் மற்றும் 3ஆம் பாலினத்தவர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் ரூபாய் 1200 இருந்து 2000ஆக உயர்த்தி வழங்கப்படும். வங்கியில் பெற்ற கல்விக்கடன் தள்ளுபடி. மாணவர்கள், இளைஞர்கள், பெற்றோர்கள் நலன் காக்கும் பொருட்டு வங்கிகள் பெற்ற கல்விக்கடன் தள்ளுபடி செய்யும் வகையில் அத்தொகையை அரசே ஏற்கும். வாழ்வாதார உதவியாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும். அதிமுக ஏதோ தாங்களும் இருக்கிறோம் என்பதற்காக முந்தி எடுத்துக்கொண்டு தவணை முறையில் தேர்தல் வாக்குறுதிகளை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வாக்குறுதிகள் எல்லாம் கடந்த காலங்களில் கொடுக்கப்பட்ட வாக்குறுதிகள், பல்வேறு வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை. ஆகவே வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இருக்கக்கூடியவர்கள் கொடுக்கின்ற வாக்குறுதிகளை மக்கள் நம்புவதற்கு தயாராக இல்லை. ஆகவே அவர்கள் வண்டியாக வாக்குறுதிகளை கொடுத்தாலும் மக்கள் அவர்களை நம்புவதற்கு தயாராக இல்லை. உரிய நேரத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பிலான வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுப்பார்கள். அதாவது எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டார் என்று நான் பார்க்கிறேன்.
ஏனென்றால் அவர் கொடுக்கிற வாக்குறுதிகள் வந்து அவருடைய காலத்தில் நிறைவேற்ற முடியாதவை. அவை நிறைவேற்ற முடியாது என்று சொன்ன வாக்குறுதிகளை அவர் இப்பொழுது திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இன்னொன்று எடுத்துக்கொண்டீங்கன்னா கட்டணம் இல்லாத பேருந்து. இன்னைக்கு அவர் சொல்லியிருக்கார் ஆண்களுக்கு தரப்போறேன்னு சொல்லி. அன்றைக்கு பெண்களுக்கு கட்டணம் இல்லாத பேருந்து என்று சொன்னவுடன் எப்படி சாத்தியம்? இது அரசையே முடக்க போய் செய்யக்கூடிய செயல். எனவே இதுவும் சாத்தியமில்லாது என்று சொன்னார். அப்படி எல்லாவற்றையும் அன்றைக்கு சாத்தியமில்லை என்று சொன்ன வாய்தான் இன்றைக்கு இதையெல்லாம் கொண்டு வரப் போகிறேன் என்று சொல்லுகிறது என்று சொன்னால் அவர் முழுக்க முழுக்க பொய் சொல்லுகிறார். அவரால் இதில் ஒன்றை கூட அவரால் நிறைவேற்ற முடியாது. அவருடைய காலத்திலும் எதையுமே அவர் நிறைவேற்றவில்லை. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.